64 கணபதி திருவடி சரணம். வணக்கம், நான் உங்கள் லோகநாதன். இப்போ நம்ம பார்க்க போகிற பதிவு மிக மிக அற்புதமான பதிவு. என்னென்னா, நம்மளுக்கு உண்டான பலவிதமான தோஷங்களை விளக்கும் மிக எளிமையான பரிகாரம். என்னென்னா, நம்ம நல்ல ஒரு அமாவாசை நாட்களை செலக்ட் பண்ணிக்கணும். அதில் பைரவ பகவானுக்கு நாம் ஒரு பூஜைகள் செய்யணும். மிக எளிமையான பூஜை. என்னென்னா, அதுவும் யமகண்ட நேரத்தில் தான் வழிபாடு பண்ணணும். யமகண்ட நேரத்தில் மகா கால பைரவ மூர்த்திக்கு நம்மளால் இயன்ற ஒரு சிறு பரிகார பூஜை செய்யணும். என்ன பண்ணணும்? ரோஜா மலர்கள் அவருக்கு சாத்தணும். நீல நிற மலர்கள் எது கிடைச்சாலும் அந்த மலர்களை மகாகுருநாருக்கு சாத்தலாம். கருவேப்பிள்ளை சாதம் செஞ்சுக்கலாம். எள் கலந்த சாதம் செஞ்சுக்கலாம். குள் பொடி கலந்த சாதம் நம்ம செஞ்சுக்கலாம். வில்வ பழம் படைக்கலாம். இது போன்ற நம்மளை இயன்ற அந்த பழங்களை படைச்சி வாழைப்பழங்களும் படைக்கலாம். இது போன்ற எல்லா நெய்வேத்தியங்களும் நம்மளால் இயன்றது ஏதோ ஒரு நெய்வேத்தியம் இருந்தால் கூட போதும். இல்லை, இந்த நெய்வேத்தியங்களை என்னால் பண்ண முடியாது அப்படின்னா, அது சிரமமாக இருக்குன்னா, பேரிச்சம்பழம் உலர் திராட்சை இது ரெண்டும் இருந்தால் கூட போதும். பெருச்சம்பழமும் உலர் திராட்சை இந்த 2 பொருட்கள் இருந்தால் கூட போதும். அப்போ மகா காலபைரவ மூர்த்தி சன்னதியில் யமகண்ட நேரத்தில் நம்ம இந்த பூஜை வழிபாடு செய்கிறோம். நீங்கள் என்ன பண்ணணுன்னா, கரெக்டாக அதில் அமாவாசை நாள் செலக்ட் பண்ணிக்கிறீங்க. பைரவ மூர்த்திக்கு யமகண்ட டைமில் நீங்கள் இந்த பூஜை செய்யணும். அவருக்கு உண்டான மலர்கள் சமர்ப்பணம் பண்ணுறீங்க. தீபங்கள் உங்களால் இயன்றது தீபம் ஏற்றிருங்க. இழுப்பெண்ணெய் தீபம் ஏற்றினா கூட ரொம்ப பவர்ஃபுல்லாக வேலை செய்யும். அவருக்கு தேவையானது இந்த அன்னங்கள் முடிஞ்சால் இந்த பிரசாதம் ரெடி பண்ணிக்கோங்க. இந்த பிரசாதங்கள் ரெடி பண்ண முடியலனாலும் கவலை வேண்டாம். பேரிச்சம்பழம் உலர் திராட்சை இது போதும். இதை எடுத்துகிட்டு கோயிலில் போய் விளக்கு போட்டு அவருக்கு உண்டான மலர்களை அர்ப்பணம் பண்ணிவிட்டு ஆத்மார்த்தமாக நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கணும். உங்களோட மனக்கண்களில், குருதேவா, நான் உங்கள் பாதத்தில் சரணடைகிறேன். மகா காலபைரவ மூர்த்தியே, எனக்கு இருக்கிற பலவிதமான தோஷங்களையும் விலக்கி எனக்கு நல்ல பரிபூர்ண அனுகிரகத்தையும் அருளாசையும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆத்மார்த்தமான பிரார்த்தனை பண்ணி இந்த உலர் திராட்சை இது எல்லாத்தையும் நெய்வேத்தியமாக கொடுத்துட்டு அங்கே இருக்கிறவனுக்கு இந்த பழங்களையும் பறிச்சம்பழையும் தானமாக கொடுங்க. இது உங்களுக்கு உண்டான அற்புதமான மிக மிக எளிமையான பரிகாரம். இல்லை, என்னால் அன்னைக்கு கோயிலுக்கு போக முடியல அப்படின்னா கவலை வேண்டாம். உங்களோட வீடுகள்லேயே ஒரு தீபம் ஏற்றுங்க. அந்த தீபத்தில், அந்த தீப ஒளியில் பைரவமூர்த்தியோட திருவுருவத்தை நினச்சிக்கோங்க. அது யமகண்ட டைமில் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இந்த பூஜையை பண்ணி உங்களால் இயன்றது இந்த பெருச்சம்பளம் உலர் திராட்சை காய்ந்த திராட்சையை வச்சு நம்ம இந்த அர்ச்சனை பண்ணி அவருக்கு உண்டான மலர்கள் உங்களால் என்ன மலர் முடியுதோ அதை அர்ச்சனை பண்ணி நீங்கள் மகா கால பைரவ மூர்த்திக்கிட்ட உங்களுக்கு என்ன விதமான தோஷங்கள் இருந்தாலும் சரி அதை நீக்கி கொடுக்கணும். சரணடைங்க. பிறகு உங்களோட குடும்பத்தில் இருக்கிற குழந்தைங்களுக்கு, உங்களோட கணவன்மாருக்கு, இல்லை மனைவிமாருக்கு, உங்களோட அப்பா அம்மாவுக்கு யாருக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் அவங்களுக்கு உண்டான தோஷங்களை விலக்கி கொடுங்க மகா கால பைரவ மூர்த்தியை அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பாதத்தில் நம்ம சரணடையணும். அடைஞ்சி நம்மளோட ஆத்மார்த்தமான பிரார்த்தனை செஞ்ச பிறகு 2 பேர்த்துக்கு அதை எடுத்து நம்ம தானம் கொடுத்துடணும். நம்மளால் இயன்ற அளவுக்கு தானம் கொடுத்துடணும். இந்த பூஜையில் வில்வ பழம் கிடைக்கும். கோயில்களில் கீழே விழுந்து கிடைக்கும். அந்த பழங்களை நீங்கள் நெய்வேத்தியமாக மகா காலபைரவர் கொடுத்தீங்கன்னா அற்புதமான பிரசாதம். முடிஞ்சவங்க அதை தேண்டி கண்டுபிடிங்க. முடியாதவங்க பேரிச்சை உலர் திராட்சையே போதும். இதே அற்புத பலன் தரும். நீங்கள் எந்த ரிஸ்க் எடுக்க வேண்டாம். உங்களால் இயன்றது இது போன்றதை ரெடி பண்ண முடியும்னா பண்ணுங்கள், தவறில்லை. இல்லை, நான் இது மட்டும்தான் என்னால் பேரிச்சையும் உலர் திராட்சையும் வைக்கணும்னா போதும். இதை வச்சு ஆத்மார்த்தமான பிரார்த்தனை பண்ணணும். என்ன பண்ணுறீங்க? உங்களுக்கு இருக்கிற சகலவிதமான தோஷங்களையும் விலக்கி கொடுக்கணும் மகா காலபைரவ மூர்த்தியே அப்படின்னு சொல்லி சரணடைஞ்சிங்களா, இதனால உங்களுக்கு இருக்கிற திருமண தோஷங்கள் நீங்கும். புத்திர பாகிய தோஷங்கள் நீங்கும். அதுபோன்ற பிரம்மகஸ்தி தோஷம் கூட நீங்கும். மகாகுருநாதர் வழிகாட்டுதல் பண்ணியிருக்கேங்க. நீங்கள் இந்த அசைவு சாப்பாடு சாப்பிட்றதுனால பிரம்மகர்த்தி நிச்சயமாக உங்களை தொடரும். அந்த பிரம்மகர்த்தி தோஷம் கூட
இது மூலியமாக நீங்கும் அப்படின்னு மகா குருநாதர்கள் வழிகாட்டுதல், சித்தர் பெருமக்கள் வழிகாட்டுதல் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பைரவமூர்த்திக்கு மகாசக்தி, காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய மகாசக்தி படைத்தவர். நம்ம கால பைரவமூர்த்தியோட பாதத்தில் சரணடைகிறதுனால நம்மளுக்கு உண்டான துன்ப, துயரம், கஷ்டங்கள் எல்லாத்தையும் நீக்கி நம்ம அனுபவித்து கொண்டு இருக்கக்கூட துன்ப துயரங்களெல்லாம் நீக்கி நம்ம வாழ்க்கைக்கும் நம்மளோட குடும்பத்துக்கும் நம்மளோட குழந்தைங்களுக்கும் தேவையான கல்வி செல்வங்களை வாரி வழங்கி ஆரோக்கியத்தை நிச்சயமாக கொடுப்பார். நம்மளோட உடலுக்கு ஆரோக்கியம் மிக மிக முக்கியம். அந்த காலத்தினால் வரக்கூடிய மாற்றங்களால் வரக்கூடிய தோஷங்கள்லேருந்து அனைத்திலும் காப்பாற்றி கொடுப்பார். ஏன்னா மகா காலபைரவமூர்த்தி மகாசக்தி பெற்றவர். மகாகுருநாதர் 64 அவதாரங்கள் கொண்டவராக இருக்கார். சாதாரணமாக அவர் இல்லை, அஷ்ட திசைகளிலும் பிரதிபலிக்கிறார். இது போன்ற காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய மகா காலபைரவரோட மூர்த்தியில் நாம் சரணடைகிறதுனால நிச்சயமாக நம்மளுக்கோ நம்ம குடும்பத்திலேயோ இருக்கிற சகல விதமான தோஷங்களையும் நீக்கி, குற்றங்களை நீக்கி, நம்மளுக்கு உண்டான வாழ்க்கைக்கு வழிகாட்டுதல் மிக மிக அற்புதமாக கிடைக்கும். சகல தோஷங்களும் விலகிருச்சுன்னா உங்களோட வாழ்க்கையில் வெற்றி அடையலாம். அனைவரும் இந்த எளிமையான பரிகாரத்தை பயன்படுத்தி பாருங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் கணபதி ஆன்மீகம்.